ஓம் சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். சத்குரு சாய்நாதருடைய பரிபூர்ண ஆசீர்வாதமும் அவருடைய கருணையும் அவரை நம்பி வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு எப்போதும் கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இன்னைக்கு குருவாரம், பாபாவினுடைய நாள், மகான்கள் அனைவரையும் வணங்குவதற்கு உகந்த நாள். இந்த நாளில் பாபாவை பற்றி உங்களோட ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு நான் ஆவலாக இருக்கிறேன். பாபா பக்தர்கள் அனைவருக்கும் தேவையானது நம்பிக்கையும் பொறுமையும். பாபா நம்ம கையிலேருந்து இதை மட்டும்தான் எதிர்பார்க்குறாரு. மற்றதெல்லாம் நாம் செஞ்சாலும் சரி செய்யலைனாலும் சரி பாபா அதை ஏற்றுக்குவார். அவர் நம்ம கையில் எதிர்பார்க்குற விஷயத்த கொடுத்துட்டா போதும், நமக்காக 7 கடலையும் தாண்டி வருவேன் அப்படின்னு சொல்லி பாபா தன்னுடைய 11 வாக்குறுதிகளில் ஒரு வாக்குறுதியாக சொல்லியிருக்காரு. ஆமாங்க, நிஜமாகவே பாபா பக்தர்களுடைய அனுபவமாகவும் இது இருக்கும். ஏதாவது ஒரு சங்கடமான சூழ்நிலையில் பாபா பக்தர்கள் சிக்கி தவிக்கும் போது பாபா ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து காப்பாற்றுறத நிறைய நேரங்களில் பாபா பக்தர்கள் உணர்ந்திருப்பார்கள். ஏன் சொல்லப்போனால் எனக்கே நிறைய அனுபவங்கள் பாபா கொடுத்துருக்கிறாரு. பாபாவினுடைய லீலைகள் கணக்கில் அடங்காதது. சாய் சச்சரிதத்தில் நீங்கள் கருத்தூன்றி படிச்சிங்கன்னா தெரியும், ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் பாபா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. பாபா வாழ்ந்த காலத்தில் அவர் என்னென்ன லீலைகள் எல்லாம் புரிந்தார், பாபா தன் பக்தர்களுக்கு என்னென்ன அறிவுரைகள் எல்லாம் வழங்கினார் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக பாபாவினுடைய சச்சரிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த சச்சரிதத்தை நிறைய படித்ததன் மூலமாகத்தான் பாபா மீதான பக்தி பல மடங்கு எனக்கு பெருகியது. அதனால தான் நான் பாபாவை பற்றி பேசும்போதெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், சச்சரிதத்தை பற்றியும் பேசியிருப்பேன். ஏன்னா அது ஒரு அற்புதமான சுரங்கம். அதுக்குள்ளே நீங்கள் மூழ்கினால் நிச்சயமாக முத்தெடுக்கலாம். கடலில் முத்து பிறக்கிற மாதிரி சாய் சச்சரிதத்தில் இருந்து நல்ல பல விஷயங்கள் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அதை நாம் கிரகிச்சிக்கிட்டு நாமளும் படித்தோன்னு சொல்லி இல்லாமல் அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது பாபா மிகவும் மகிழ்ச்சி அடைவார். அதோடு இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் பாபாவை வணங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா வரக்கூடிய மாற்றங்களை நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும். நாம் ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும்னு நினச்சிட்டாலே போதும், பாபாவினுடைய ஆசீர்வாதம் கிடைக்க தொடங்கிடும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, யாருக்காவது அன்னதானம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகளை பாபா ஏற்படுத்தி கொடுப்பாரு. யாருக்காவது உதவணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான மனுஷங்களை பாபா கண்ணுக்கு எதிரில் காட்டுவார். யாருக்காவது நீங்கள் உதவி செய்கிறது மூலமாக வரக்கூடிய அந்த பலன்கள் நிச்சயமாக உங்களை மட்டும் இல்லைங்க, உங்களுடைய குழந்தைகளையும் ஏன் 7 தலைமுறையும் காப்பாற்றும். அதனால தான் பாபா பிறருக்கு உதவுவதை வலியுறுத்தினார். அதுலேயும் குறிப்பாக அன்னதானம் கொடுப்பதை பாபா எப்போவுமே ரொம்பவே ஆணித்தரமாக வலியுறுத்துவார். ஏன்னா ஒரு மனிதனுக்கு மிகவும் அத்தியாவசியமான தேவை அப்படிங்கிறது பார்த்தா உணவு. ஒரு வேளை சாப்பிடாமல் இருக்கலாம், 2வது வேளை கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படி இருக்கலாம், 3வது வேலைக்கு மேலே இந்த வயத்துக்கு உணவு போடலைன்னா மனுஷன் பாடாப்பட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான தவிப்பு யாருக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் மகான்களுடைய எண்ணம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேனேன்னு சொல்லி வள்ளலார் சுவாமிகள் சொல்லுவாங்க. அதுபோலத்தான் ஒரு பயிர் வாடியதையே ஒரு மகானால் தாங்கிக்க முடியல. அதுபோலவே சாயிநாதரும் தன்னுடைய பக்தர்கள் பசியால் வாடுவதை எப்போதும் தாங்க மாட்டார். அதனால தான் எப்போவுமே தன்னுடைய பக்தர்கள் அவரை பார்க்கறதுக்காக ஷிரடிக்கு வரும்போதும் பாபா வலியுறுத்திய விஷயம், அன்னதானம் செய்யுங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லி பாபா சொல்லிக்கிட்டே இருப்பார். இதை நாம்
கடைப்பிடிச்சா பாபா ரொம்பவே சந்தோஷப்படுவார். வாழ்க்கையில் பெருசாக எதையும் சாதிச்சிட போகிறது இல்லைங்க. நாம் சம்பாதிக்கிறத நாம் நமக்கான செலவுகள் செய்யறதுக்கு போக மற்றவங்களுக்கும் உதவும் போது கிடைக்கக்கூடிய அந்த ஆத்ம திருப்தி எத்தனை கோடி ரூபாய் நாம் மேலே மேலே சந்தோஷமாக சம்பாதிச்சாலும் அதில் கிடைக்காதுங்க. சந்தோஷம் அப்படிங்கிறது நாம் பெறுவதில் மட்டும் இல்லைங்க, இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுலையும் இருக்குது அப்படிங்கிறத ஆணித்தரமாக வலியுறுத்தினவர் மகான் சாய்நாதர். அதனால் கொடுக்குற குணத்தை வளர்த்துக்கோங்க. பாபாவினுடைய அன்பையும் பாபாவினுடைய அரவணைப்பையும் பாபாவினுடைய அருளையும் நம்மால் இதன் மூலமாக பெற முடியும் அப்படிங்கிறது சர்வ நிச்சயம். பாபா ஆலயத்துக்கு போகும்போதும் சரி, வெறும் கையோடு போகாதீங்க. ஏதாவது ஒரு பழமோ இல்லை பூவோ ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு போய் பாபாவுக்கு கொடுங்க. மகான்களையும் சரி, பெரியவங்களையும் சரி, குழந்தைங்களையும் சரி வெறும் கையோடு போய் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்லுது. நாம் கொண்டு போய் ஒரு விஷயத்தை பாபா கிட்ட கொடுத்தா கூட பாபா தாங்கிட்டேயே வச்சுக்க மாட்டாருங்க. அதை எடுத்து வரவங்க யாருக்காவது கொடுத்துருவாங்க. நீங்களே கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், பாபாவினுடைய பல ஆலயங்களில் பல பொருட்களை பாபாவுக்காக கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பக்தர்கள் ஏராளம். நான் பார்த்து நிறைய கோவிலில் வரக்கூடிய விஷயங்களை அன்னன்னைக்கே மற்றவங்களுக்கு, அதாவது வரக்கூடிய பக்தர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் கொடுக்கப்படுவதை நான் கவனித்திருக்கிறேன். அது நீங்கள் விரும்பினா அப்படியும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா போகிற வழியிலேயே நீங்கள் கோயிலுக்கு போகும்போதே கையில் உங்களால் முடிஞ்சது ஒரு 10 ரூபா பிஸ்கெட் பாக்கெட்டு ஒரு 2 பேருக்கு வாங்கி கொடுக்கலாம். அதோட தண்ணி பாட்டிலும் சேர்த்து வாங்கி கொடுக்கலாம். உங்களால் முடியும்னா ஒரு வேளை சாப்பாடு ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் நமக்கு ஒரு சில நேரங்களில் பெரிய விஷயமா இருக்கலாம். ஆனால் நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தா தெரியும், நிறைய நேரங்களில் எத்தனையோ வீண் செலவுகள்லாம் பண்ணுறோம். இதை நாம் தினமும் பண்ணணுங்கிறது கூட கிடையாது. வியாழக்கிழமை வழக்கத்தில் வச்சுக்கிட்டா நிச்சயமாகவே சொல்கிறேங்க, இது என்னுடைய அனுபவமும் கூட. ஒருத்தருக்கு நாம் கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய அந்த ஆத்ம திருப்தி நீங்கள் கொடுக்க 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 கிடைக்குங்க. நாம் ஒருத்தர் கையிலேருந்து எதாவது பெறும்போது கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை மாதிரி பல 100 மடங்கு சந்தோஷத்தை நாம் மற்றவர்களுக்கு ஆத்மார்த்தமாக கொடுத்து உதவும் போது கிடைக்கும். இந்த அனுபவத்தை நீங்கள் இந்த பதிவை கேட்குற எல்லாரும் பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆவல். நான் இந்த விஷயத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதன் மூலமாக யாராவது ஒருத்தருக்காவது நாம் இதையே செஞ்சு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரே ஒருத்தருக்கு தோணினா கூட நான் இந்த பதிவை போட்டதுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுவேங்க. ஏன்னா பாபா சொல்லித்தான் எனக்கே கொடுக்கக்கூடிய குணம் வளர்ந்துருக்கு. நான் கோவிலுக்கு போகும்போது இதை நான் பெருமையாக சொல்லிக்கணுன்றதுக்காக சொல்லலை. பாபாவுக்கு ஒரு சில நேரங்களில் மலர் வாங்கிட்டு போய் கொடுக்கறதுக்கு டைம் இருக்காது. அப்படி போகும்போது ஆனால் டக்குன்னு கையில் என்ன கிடைக்குதோ, ஒரு வாழைப்பழம் கிடைச்சா வாங்கி மாட்டுக்கு கொடுக்கறது, ஒரு பிஸ்கெட் பாக்கெட் ஒரு 3-4 பேக்கெட் பிஸ்கெட் பாக்கெட் வாங்கிட்டு போனால் கண்டிப்பாக பாபாவினுடைய ஆலயத்துக்கு வெளியில் ஒரு 4 பேராவது உட்காந்துருப்பாங்க உதவி கேட்டு. அவங்களுக்கு நீங்கள் பணமாக கொடுக்காம இந்த மாதிரி சாப்பிட்ற வஸ்துக்கள் கொடுக்கும்போது அவங்க கண்ணில் ஒரு மகிழ்ச்சி தெரியுங்க. அந்த நிமிஷம் வாங்கி வச்சுட்டு அவங்களுடைய பசி நேரத்துக்கு அந்த பிஸ்கெட் பயத்துக்கு போகும்போது அவங்க வாழ்த்தலைனாலும் அவங்களுடைய வயிறு வாழ்த்துங்க. ஆனால் எதையுமே எதிர்பார்த்து, பலனை எதிர்பார்த்து நாம் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடாது. இன்றைக்கி நாம் சந்தோஷப்படக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நாம் கொடுக்குற இடத்துல இருக்கிறோம், இன்னொருத்தர் வாங்குகிற இடத்துல இருக்கிறாங்க. நம்மளை கொடுக்குற இடத்துல வச்சு நம்மளை வசந்த இடத்துல கடவுள் வச்சுருக்கிறாரு. இதுக்கு நாம் சந்தோஷப்படணும். சந்தோஷப்பட்டு கொடுக்க கொடுக்க பாபாவினிடமிருந்து அவருடைய அருளும் ஆசீர்வாதமும் பெருக 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 பெருகி நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். பாபாவை போன்ற மகானை வணங்குவதற்கு மிகவும் பாக்கியம் சேர்ந்திருக்கணுங்க. ஏன்னா பாபாவை வணங்கினத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய மனிதர்களையும் பாபா பக்தர்களாக, உண்மையான பக்தர்களாக நாம் மாறினதுக்கப்புறமா நிறைய மாற்றங்களை நமக்குள்ளே உணர முடியும். நீங்கள் உடனே கேட்கலாம், பாபா பக்தர்கள் எல்லாருமே நல்லவங்களான்னு சொல்லி. நான் மற்றவங்கள பற்றியெல்லாம் பேச விரும்பலைங்க. என்னை பொறுத்த வரைக்கும்
யார் பாபாவை உண்மையாக நேசிக்கிறாங்களோ, பாபா நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, நம்மளுடைய செயல்கள் அனைத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி உண்மையாக பக்தி பண்ணக்கூடிய பக்தர்களை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு சிலர் பாபா பேரில் ஏமாற்றக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் தான். ஆனால் அதையும் தாண்டி பாபா நம்மளை அப்படி யாராவது ஏமாற்றுக்காரர்கள் இருந்தால் அவங்கக்கிட்ட நம்ம சிக்கிக்காதபடி நம்மளை நிச்சயமாக பாதுகாப்பார் என்பது சர்வ நிச்சயம். நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. பாபாவை நம்பினா நம்ம வழியில் வரக்கூடிய ஆபத்துக்களையும் தீய எண்ணம் கொண்ட மனிதர்களையும் விலக்கி நம்மளுடைய பயணத்தை சுலபமாகவும் பாதுகாப்பாகவும் பாபா துணையாக இருந்து வழி நடத்துவார். எல்லா விஷயத்துக்கும் பாபாவுக்கு நன்றி சொல்லுங்க. நிறைய நல்ல விஷயங்களை பாபா அள்ளி அள்ளி கொடுப்பார். நன்றி நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. எப்பவும் நல்லதையே நினையுங்கள், நல்லதையே செய்யுங்கள், நல்லதே நடக்கும். மற்றொரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி.